என் நிறுவனம் அல்ல, என் முதலாளி அல்ல, என் நாடு அல்ல. நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான், இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஒரு காரணம். என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம். ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் ரஸாக். நான் இருந்தாலும் உணவளிப்பான், நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான். இன்று எல்லோருக்கும் கவலை என்ன? இந்த உலகத்தில் நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம், தவறில்லை. ஆனால் எண்ணம் என்ன? நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள்? நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் ஒரு காரணம், நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது அடிப்படை அர்-ராஸிக் அர்-ரஸாக். அவன் ரிஸ்கை முடிவெடுத்திருக்கிறான். அர்-ரிஸ்கு முகத்தர். வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது. எப்போது? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும். ஏன் வானங்கள் பூமிகள் இந்த உருவாவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். சூரத்துல் கமர் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எல்லாவற்றையும் அல்லாஹ் கதரை கொண்டுதான் படைத்திருக்கிறான். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ